Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஓபன் ஆஃபீஸ் கால்சில டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து ஒரு சில ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா டைம், செகண்ட், மினிட், ஹார், நவ், டுடே, டேஸ் 360 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா டைம். டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்தோம்னா நம்ம கொடுக்க போற செகண்ட்ஸ், மினிட், ஹார் வச்சு அந்த டீடைலுக்கு உண்டான டைமை ஒரு டைம் ஃபார்மெட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டைமை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். TIME டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். இப்போ நான் கொடுக்க போகிற டைம் பார்த்தீங்கன்னா 11:30:35 அப்படிங்கிற டைம் கொடுக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருக்கிற ஹார்ஸ் கொடுத்துக்கிறேன், 11 அப்படிங்கிறது கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமிகோலன் கொடுத்துட்டு மினிட் கொடுக்கணும். மினிட் பார்த்தீங்கன்னா 30 அப்படிங்கிறது கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் கொடுக்கணும். நான் 35 அப்படிங்கிறது கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு பண்ணால் போதும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபார்மெட்டில் டிஸ்பிளே ஆகும். அதாவது 11:30:35 AM அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிற ஃபங்க்ஷன் செகண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு டைமில் இருக்கிற செகண்ட்ஸை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்காக நம்ம செகண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு செகண்ட்ஸை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். SECOND செகண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன், ஓப்பன் ப்ராக்கெட். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைம் கொடுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே கிரியேட் பண்ண டைம் அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் B3 அப்படிங்கிற செல் இருக்குது. அப்போ B3 அப்படிங்கிற செல்லை கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணால் போதும், எனக்கு அதில் இருக்கிற செகண்ட்ஸ் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அது 35 அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மினிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் நமக்கு செகண்ட் ஃபங்க்ஷன் மாதிரியே தான். அதாவது மினிட்டை மட்டும் தனியாக நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக மினிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். MINUT மினிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். அந்த டைம் கொடுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா டைம் நமக்கு B3 அப்படிங்கிற செல்லில் இருக்குது. நான் B3 அப்படிங்கிற செல்லை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணால் போதும், நமக்கு 30 அப்படிங்கிற அந்த மினிட் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஹார் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் மினிட் செகண்ட் மாதிரியே தான். அதில் இருக்கிற ஹார்ஸ் மட்டும் நமக்கு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணும். இப்போ என்ன பண்ணுறேன், ஈக்குவல் HOUR ஹார் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டைம் கொடுக்கணும். டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு B3 அப்படிங்கிற செல் இருக்குது. அந்த செல்லை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணால் போதும், அதில் இருக்கிற ஹார் மட்டும் நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதாவது 11 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கரண்ட் டேட் அண்ட் டைம் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம நவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் NOW நவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இதில் நம்ம எந்த ஆர்குமெண்ட்ஸும் கொடுக்க தேவையில்ல. ஃபங்க்ஷன் டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணால் போதும், நம்ம பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் அண்ட் டைம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா 24/3/2015 அப்படிங்கிற டேட்டு, டைம் பார்த்தீங்கன்னா 5:46 அப்படிங்கிற டைம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது கரண்ட் டேட் அண்ட் டைம் எங்கேயாவது நமக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம இந்த நவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டுடே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் டேட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம டுடே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் TODAY டுடே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். இதில் நம்ம எந்த ஆர்குமெண்ட்ஸும் கொடுக்க தேவையில்ல. என்ட்ரு பண்ணால் போதும், நமக்கு அந்த கரண்ட் டேட் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அதாவது 24/3/2015 அப்படிங்கிற டேட் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டேஸ் 360 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ரெண்டு டேட்டுக்கு பெட்வீனில் எத்தனை டேஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டேஸ் 360 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு ரெண்டு டேட்டுக்கு பெட்வீனில் இருக்கிற டேஸை கவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு டேட் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். டேட் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட் நான் கொடுக்க போகிற டேட் பார்த்தீங்கன்னா 2014/6/5 அப்படிங்கிற டேட் கொடுக்க போகிறேன். அதாவது 2014 மந்த்து பார்த்தீங்கன்னா 6th மந்த்து, டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 கொடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டேட்டு. இதில் என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோலன் கொடுக்கக்கூடாது, கமா கொடுக்கக்கூடாது, செமிகோலன் கொடுக்கணும். நான் செமிகோலன் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணால் போதும், எனக்கு பார்த்தீங்கன்னா அது டேட் ஃபார்மெட்டில் நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டேட் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது டேட் கிரியேட் பண்ணுறதுக்காக டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மறுபடியும் கொடுத்துக்கிறேன். அடுத்து நான் கூட கிரியேட் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 2015/4/5 அதாவது 2015 அப்படிங்கிற இயரு. மந்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அப்படிங்கிற மந்த்து. டே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், 5th டே கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணால் போதும், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டேட் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ரெண்டு டேட்டுக்கும் பெட்வீனில் தான் எத்தனை டேஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறேன், டேஸ் 360 ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். DAYS டேஸ் 360 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டேட் கொடுக்கணும். ஃபஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2014 6th மந்த்து, டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 டே, அதாவது 5th டே. அடுத்து நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2015 4th மந்த்து 5th டே. நான் என்ன பண்ணுறேன், அந்த டேட் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அந்த டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு E9 அப்படிங்கிற செல் இருக்குது. E9 அப்படிங்கிற செல்லை கொடுத்து நம்ம என்ட்ரு பண்ணால் போதும், பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்டுக்கும் நடுவில் எத்தனை டேஸ் இருக்குன்னு சொல்லி நமக்கு கிடச்சிடும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 300 டேஸ் இருக்குது. அந்த டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேசிக்காக ஒரு டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் ஃபார்முலாஸை பார்ப்போம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் வீடியோஸ் வேணும், நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.